அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சூப்பரான சுவையான கல்யாண வீட்டில் செய்யக்கூடிய முட்டைக்கோஸ் பொரியல் தாங்க செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே கல்யாண வீட்டில் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அதை விட கூட இன்னும் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம 1/2 கிலோ முட்டைக்கோஸ் எடுத்து அலசி எடுத்துருக்கோம். ஒரு 50 பாசி பருப்பு கிட்ட எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கோம். இப்போ இதில் கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது ஏன் இப்படி பிசைஞ்சு விட்டுக்கிறோம்னா, அழுத்தமாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அதனால நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நல்லா அலசி கழுவிட்டு அதுக்கு பிறகு உப்பு போட்டு நல்லா கிளறி அப்படியே அனுப்பி வச்சிடணும். 1/2 மணி நேரம் அப்படியே ஊறுனுச்சுன்னா சமைக்கிறப்ப எடுத்து செஞ்சோம்னா நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக தான் அந்த உப்பு போட்டு அப்படியே பிசைஞ்சு வைக்கிறது. இப்படி அமுக்கி வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ முட்டைக்கோஸை தாளிச்சிடுவோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சு வந்துட்டு இந்த நேரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 2 சின்ன பல்லாரி நறுக்கி வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. முட்டைக்கோஸ் உப்பு போட்டு தான் ஊற வச்சுருக்கோம். அதனால் இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்போ சீக்கிரம் வதங்கும். செவக்கக்கூடாது வெங்காயம், இப்படி கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும். அப்போ தான் நல்லா வெளியேன்னு இருக்கும். கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இந்த முட்டைக்கோஸ் பொரியல். ஸோ ஓரளவு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இந்தளவு வதங்கி போதும். இப்போ ஊற வச்சுருக்க பாசி பருப்பை சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு போட்டதுனால கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு. இப்போ அதையும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ அப்படியே வதக்காமல் அப்படியே போட்டு சிம்லேயே வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தட்டை எடுத்துகிட்டு இப்போ அப்படியே கிளறி விட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை கொத்து சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். அப்படியே கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே அந்த பொரியலோட வாசனை, அந்த டேஸ்ட்டு எல்லாமே அப்படியே இருக்குங்க. இதே மாதிரியே செய்யுங்க. இந்த பாசிப்பருப்பு பச்சையாக போட்டதுனால நம்மளை அடியில் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் மேலே போட்டிருக்கோம். முட்டைக்கோஸில் தண்ணி இருக்கும். அதனால தான் நான் தண்ணியெல்லாம் சேர்க்கலை. நல்லா சிம்மில் வச்சு வேக விடுங்க. நல்லா அடி பிடிச்சிடாமல் கொஞ்சம் அடிக்கடி கிளறி விட்டுக்குங்க. இனிமேல் மூடி போட்டு வேக விட வேண்டாம். அப்படியே வேகட்டும். கொஞ்சம் தண்ணி இருக்குது, இந்த தண்ணியெல்லாம் எஞ்சிடும் அப்படியே. இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த தேங்காய் திருவலை உள்ளே சேர்த்துடலாம். ஒரு பாதி மூடின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு தேங்காவில் உடைச்ச பாதி மூடியில் முக்கால்வாசி எடுத்திருக்கேன், திருவி எடுத்திருக்கேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடி பிடிக்கக்கூடாது, செவந்திருக்கக்கூடாது. அப்போ தான் அப்படியே இந்த கல்யாண வீட்டில் செஞ்ச மாதிரியே இருக்கும். ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு. செவந்துருச்சுன்னா அவ்வளோ நல்லா இருக்காது பார்க்க. எவ்வளோ கலர்ஃபுல்லாக, எவ்வளோ ஒயிட்டாக, அவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்க. இப்போ இந்த மாதிரி கருவேப்பிலையே கிள்ளி போட்டுக்கலாம். சேர்த்து இறக்கி வச்சிட வேண்டியது தான். நம்ம கல்யாண வீட்டு முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. மணக்க சூப்பராக தயாராகிருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சிங்க. நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி.